இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்புட் ஆன் பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் அவுட்புட் ஆன் ஆகும். இது நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ நீங்கள் பிஎல்சிலையும் பார்க்கலாம், ரிலேலையும் ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் ஆன் ஆகிறத பார்க்கலாம். பிஎல்சிலையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் ஆன் ஆகும், கீழேயும் ஆன் ஆகும் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது, இல்லையா? ஸோ அதே மாதிரி ரிலேவும் நம்மளுக்கு வந்து ஆன் ஆகுது. ஸோ இதே வந்து செகண்ட் இன்புட் ஆன் பண்ணுறேன். இது வந்து நம்மளோட செகண்ட் இன்புட். ஸோ செகண்ட் இன்புட் வந்து நான் வந்து டாகிள் சுவிட்சாக யூஸ் பண்ணிடுறேன், புஷ் பட்டன் மாதிரி யூஸ் பண்ணுறேன். டாகிள் சுவிட்ச் அப்போ நான் ஆன் பண்ணி வச்சுட்டோம்னா செகண்ட் இன்புட், செகண்ட் அவுட்புட், செகண்ட் ரிலே. ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரிலே இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் பண்ணுற மாதிரி இது வந்து செகண்ட் ரிலே. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரிலே நமக்கு வந்து ஆஃப்ல இருக்குது, செகண்ட் வந்து ஆன்ல இருக்குது, தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆஃப்ல தான் இருக்குது. அதே மாதிரி தேர்டு. ஸோ தேர்ட் இன்புட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து தேர்ட் அவுட்புட் ஆன் ஆகுது. ஃபோர்த் இன்புட் கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஃபோர்த்துக்கான ரிலே ஆன் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஎல்சியோட கான்ஃபிகரேஷன் ஃபங்க்ஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்புட், செகண்ட் இன்புட், தேர்ட் இன்புட் அண்ட் ஃபோர்த் இன்புட். இப்போ நான் செகண்ட் ஆன் பண்ணி வச்சுட்டு எதை வேணால் நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஒன்று மட்டும் டாகிள் இருக்குது, மற்றதெல்லாம் புஷ் பட்டனாக இருக்கும். ஸோ புஷ் பட்டன் போது ப்ரெஸ் பண்ணும்போது ஆன் ஆகும், ரிலீஸ் பண்ணும்போது ஆஃப் ஆகிடும். ப்ரெஸ்